உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444454545. அண்மை செய்தி. எழுத்தாளர்களுக்கான கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் ஒதுக்கீட்டை ரத்து செய்ததை எதிர்த்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதில் தமிழகத்தில் IAS அதிகாரிகள் ஒரு இணை அரசாங்கத்தை நடத்தி வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் ஒரு இணை அரசாங்கத்தை நடத்தி வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். எழுத்தாளர்களுக்கான கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீட்டை ரத்து செய்ததை எதிர்த்து கவிஞர் வைரமுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷன் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் கால அவகாசம் கேட்டதை அடுத்து விசாரணை இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அப்பொழுது வைரமுத்து தரப்பில் ஆஜராக இருந்த மூத்த வழக்கறிஞர் சேவியர் அருள்ராஜ் ஏற்கனவே பெண் IPS அதிகாரி திலகவதிக்கு வீடு ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்த வழக்கில் இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை பின்தேதியிட்டு அமல்படுத்துவதாக அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்த நிலையில் அவருக்கு வீடு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதனை கேட்ட நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ், இது IAS அதிகாரிகளின் செயல். IAS அதிகாரிகள் இணையான ஒரு அரசாங்கத்தை நடத்தி வருகிறார்கள். இது துரதிருஷ்டவசமானது என கண்டனம் தெரிவித்தார். எழுத்தாளர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்தது என்பது உணர்வுபூர்வமான விஷயம். இது IAS அதிகாரிகளுக்கு தெரியாது. அவர்கள் அதிகார தொனியிலேயே செயல்படுவதாகவும் நீதிபதி தெரிவித்தார். கலைஞர் இருந்திருந்தால் இதனை ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டார். IAS மற்றும் IPS அதிகாரிகளை இணை அரசாங்கம் நடத்த அனுமதித்தால் அது பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும் எனவும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444454545.